கோவில்பட்டியில் உணவகம் ஒன்றில் சாப்பிடுவதற்கு பணம் கேட்டதற்காக அறிவாளை காட்டி மிரட்டல் விடுத்த ரவுடி ஒருவர் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்தான அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஆண்டனி, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என கண்டறியப்பட்டு விட்டதா? அவரை பிடிப்பதற்கான பணிகள் எவ்வளவு விரைவாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? அது குறித்து வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் அருணாசலம். இவர் கோவில்பட்டி கடலையூர் சாலையில வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே ஒத்தக்கடை அப்படின்ற பேர்ல 15 வருஷமா ஹோட்டல் நடத்திட்டு வர்றாரு. இவரோட கடையில அப்பகுதியைச் சேர்ந்த ரவுடி மதன்குமார் என்பவர் அடிக்கடி சாப்பிட்டுட்டு பணம் தராமல் சென்றிருக்கிறாரு. கடந்த சில தினங்களுக்கு முன்னால 700 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு பணம் தராமல் சென்றிருக்கிறாரு. இந்நிலையில நேற்று மாலையில அந்த ஒத்தக்கடை ஹோட்டலுக்கு கஞ்சா போதையில வந்த ரவுடி மதன்குமார் சொடக்கு போட்டு 2 புரோட்டா ஒரு ஆம்லேட் கேட்டிருக்கிறாரு. அந்த கடை உரிமையாளர் அருணாசலம் பழைய பாக்கிய 700 ரூபாய் தந்துட்டு புரோட்டா வாங்கிக் கொள்ளுமாறு கூறியிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து அந்த ரவுடி மதன்குமார் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து அங்க உள்ள சிசிடிவி கேமராக்களை எல்லாம் சேதப்படுத்தியிருக்கிறாரு. தொடர்ந்து அந்த புரோட்டா கடையில உள்ள இருக்கைகள் மற்றும் அந்த ஜாமான்கள் எல்லாம் சேதப்படுத்தியிருக்கிறாரு. அவ்வழியாக போனவங்க இந்த இப்படி சம்பவம் நடக்கிறத பார்த்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிச்சாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த ஆய்வாளர் சுகாதேவி மற்றும் SI நிர்மலா ஆகியவங்க அந்த அறிவாளை காட்டி மிரட்டிய மதன்குமார் ரவுடியை சுற்றி வளைத்து பிடிச்சாங்க. மேலும் அந்த ஹோட்டல் உரிமையாளர் அருணாசலம் கொடுத்த புகாரின் பேர்ல ரவுடி மதன்குமாரை பிடிச்சு 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சிருக்கிறாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.